தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க வேதத்தின்படி செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். லூக்கா 22:19 என் ஆண்டவர் இந்த பூமியை விட்டு போவதற்கு முன்பதாக, எங்களுக்காக அவர் அடிக்க கொல்ல கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக செய்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். 22:19 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதுக்கு ஒத்ததான இன்னொரு வசனத்தை 1 கொரிந்தியர் 11 23, 24, 25 பார்க்க போகிறோம். பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கிறது, நீங்கள் இதை பாணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அங்கே ஆண்டவர் இந்த பாஸ்கா என்கிற இந்த போஜனத்தை செய்யும் போது ஒரு காரியத்தை தான் முக்கியப்படுத்தி செய்கிறார். என்ன? இது செய்வதன் மூலமாக நாங்கள் அவரை நினைவு கூறுகிறோம். பவுலும் அதான் சொல்றாரு, இயேசு அங்க லூக்கா 22:19 சொல்றாரு. அப்ப இயேசு ரட்சிக்கப்பட்ட நாங்க ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த போஜனத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலமாக இயேசுவை, அவருடைய ஏன் வந்தார், மரித்தார், பாடுபட்டார், உயிர்த்தார், ஏன் முன்னும் வரப்போகிறார் என்ற காரியத்தை தினமும் நாங்கள் நினைவு கூறும்படியாகத்தான் இதை நாங்க செய்யணும். இதுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு என்பதற்காக இத பரிசுத்தத்தோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா, இயேசு கொடுக்கும்போது அங்க இருந்தவர்கள் யாருமே இயேசுவை போல இருக்கல, இயேசுவை போல பரிசுத்தமா இருக்கல. எல்லாரும் பாவிகளா இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் ஒருவர் காட்டி கொடுக்கிறவராயிருந்தார், ஒருவர் மறுதளிக்கிறவராயிருந்தார், ஒருவர் இயேசுவை விட்டு ஓடுகிறவராயிருந்தார். இதெல்லாம் பரிசுத்தத்துக்குரிய காரியம் கிடையாது. இப்படி இருக்க அங்க பாவங்களோடு கூட பலவீனங்களோடு கூட அவங்க இருந்தாங்க. அடுத்தது, பரிசுத்தவான்கள் தான் இதை நினைவு கூற வேண்டுமானா, இந்த நாள்ல இதை கொடுக்கிறவரும் இதை நினைவு கூறுவதற்கு தகுதி கிடையாது. இதை வாங்குற நாங்களும் பரிசுத்தத்தை பார்ப்போம் என்றால் எங்களுக்கும் தகுதி கிடையாது, இருக்காது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க மாறிக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த போஜனத்தை ஆண்டவர் நினைவு கூறுங்கன்னு சொல்லுவதை நாங்கள் பரிசுத்தத்தை காட்டி தடை செய்வோமானால் தேவனுக்கு விரோதமான, வசனத்துக்கு விரோதமான காரியம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எல்லாரும் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுவதை நாங்க ஒரு வசனத்தை காட்டி தடை பண்ணக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி தடை செய்கிறவர்களாய் இருப்போமா இருந்தா எதற்காக தடை செய்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். பரிசுத்தத்தை காட்டுவீங்கன்னா நீங்க இயேசுவை போல இருக்கிறீங்களான்றதை காட்டணும். பரிசுத்தமா இருந்தா தான் இதை எடுக்கணும்னு சொல்லுவீர்களா இருந்தா நீங்க எழுந்து, நான் இயேசுவை போல பாவம் இல்லாத, குறை இல்லாத
பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன், அதால இந்த மாதிரி இருக்கிறவங்க எடுங்கன்னு நீங்க சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லாட்டி யாருக்கும் நீங்க இதை தடை செய்யாதீங்க. ரட்சிக்கப்பட்டு வாழ்ற யாவரும் இது ஆண்டவரை நினைவு கூற வேண்டும். அதற்காக இதை செய்யணும். அங்கே இது ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலையும் அங்கே பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆண்டவர். இயேசு செய்யும் போதும் அவர் இதுக்கு பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிராக காரியங்களை செய்யாதீங்க. ஆகவே தொடர்ந்தும் ஆண்டவரை நினைவு கூறத்தக்கதாக ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.